الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி மொழிகளிலிருந்து ஆதாரபூர்வமான 36 துஆக்கள். அன்பிற்குரியவர்களே, துஆ என்பது ஒரு மூமினுடைய மிக பெரும் ஆயுதம். அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நெருக்கடியான காலங்களில் நாம் மிக அதிகம் பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதமாக துஆ இருந்து கொண்டிருக்கிறது. நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து படித்து பார்க்கும் போது அவர்கள் நெருக்கடியான நிலைகளில் அதிகம் ரப்பையே முன்னோக்கி ரப்பிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு மூமினுடைய மிக பெரும் ஒரு ஆயுதமாக துஆ இருக்கிறது. அல்லாஹுடைய அருளில், அவனது பேராற்றலில் சிறிதும் நம்பிக்கை இழந்து விடாமல் அவன் ரப்பிடமே பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கிறான். அதே போன்று பிரார்த்தனைக்கு அவன் பதிலளிப்பவனாக இருக்கிறான். நாம் தனிமையில் செய்ய வேண்டிய இபாதத்துகளில் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான இபாதத்தான் பிரார்த்தனை என்ற இபாதத். தனிமையில் ஒருவன் அல்லாஹ்வை பிரார்த்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஏனென்று சொன்னால் அவன் தனிமையில் அந்த ரப்போடு அவன் நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வு அந்த துஆவின் மூலம் அவனுக்கு ஏற்படுகிறது. அதே போன்று அவன் அல்லாஹ் எனது துஆவை உறுதியாக ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த உறுதியோடு அவன் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் தனிமையில் ஒருவன் பிரார்த்திப்பது என்பது. எனவே யாருக்கு துஆவுடைய வாயில் திறக்கப்பட்டு அந்த வாயில் அவருக்கு திறக்கப்படுகிறதோ அவர் உண்மையில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அருளை பெற்றவராக அவர் மாறிவிடுகிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த துஆ என்ற ஆயுதத்தை நாம் முழுமையான உறுதியான நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் துஆ என்ற வணக்கத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இப்லீஸ் கூட அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தான்? பிரார்த்தித்தான், தனக்கு அவகாசம் கேட்டு அல்லாஹ் அவனுக்கு அவகாசத்தை வழங்கினான் என்று கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பினூடாக நாம் பார்க்க போவது ஆதாரபூர்வமான துஆக்கள். எனவே இந்த துஆக்கள் நமக்கு தெரிந்த துஆக்கள் தானே என்ற அலட்சியமாக இருக்காமல் நாம் இந்த வணக்கத்தில் ஒரு கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பினூடாக இந்த துஆக்களை நாம் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த தொடரில் முதல் துஆவாக நாம் பார்க்க போகின்ற துஆ இது முஸ்லிம் என்ற நூலில் ஹதீஸ் கிரந்தத்தில் 2716வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். யா அல்லாஹ், நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சோதனையான சூழ்நிலைகள் கூட நமது தவறுகள், பாவங்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம்.
இந்த துஆவை பாருங்கள், நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும். எனவே நாம் செய்த பாவங்களுடைய தீங்கின் காரணத்தால் இந்த சோதனையான சூழல் ஏற்பட்டிருக்கும். எனவே நாம் அந்த பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பால் திரும்புவதற்காக அல்லாஹ் இந்த சூழலை என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். எனவே நாம் எப்போதும் நமக்கு ஒரு நெருக்கடியான நிலை வரும் போது நமது குறைகளைத்தான் நாம் தேட வேண்டும், நமது நிறைகளை அல்ல. நமது குறைகள் என்ன, நாம் என்ன தவறு விட்டு இருக்கிறோம் என்று தேடி அந்த தவறுகளை நாம் சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் என்ன தவறு செய்தேன் என்றுதான் ஒரு மூமின் முதலில் என்ன செய்ய வேண்டும், அவன் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும். வரக்கூடிய காலங்களில், அது எதிர்காலத்தில் என் மூலம் தவறுகள் நிகழலாம். அதே போன்று நான் என் மீது கடமையாக்கப்பட்ட அமல்களில் நான் குறைவு செய்யலாம். இவ்வாறான ஷர்களை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு உன்னதமான பிரார்த்தனை. இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாவங்களை விட்டெல்லாம் பாதுகாக்கப்பட்ட அந்த தூதரை இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள் என்றால், நாம் இந்த துஆவின் பால் எவ்வளவு தேவையுடையவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து இரண்டாவது துஆ, ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன். எனது நாயனே, நியாய தீர்ப்பு நாளில் எனது தவறுகளை மன்னிப்பாயாக. உண்மையில் எவர் அந்த மறுமை என்ற நாளை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பாரோ அவருடைய துஆ நிச்சயமாக இவ்வாறு அமையும். ஏனென்றால் மறுமையில் யாருடைய ஈடேற்றமும் நமக்கு கிடையாது, யாருடைய உதவியும் கிடையாது. ஒருவரை விட்டு விரண்டோடக்கூடிய அந்த நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கவில்லை என்றால் நாம் மிக பெரும் நஷ்டவாளர்கள். எனவே நாம் நாளை மறுமையுடைய நாளில், நியாய தீர்ப்பு நாளில் எனது தவறுகளை மன்னிப்பாயாக. அதாவது அறியாமை ஜாஹிலிய காலத்தில் ஒரு நல்ல மனிதர், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பற்றி இப்னு ஜுத்ஆன் என்ற மனிதர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வாறெல்லாம் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார், இவருக்கு அந்த நன்மைகள் பயன் தருமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அவைகள் பயன் தர மாட்டாது. அவர் ஒரு முறையாவது இப்படி துஆ செய்திருக்க மாட்டார். என்றால் அவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் மறுமை பற்றிய நம்பிக்கை அவனுக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். அவனுடைய துஆக்களில் இது ஒரு மிக முக்கியமான துஆவாக அமைய வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிமில் 214வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. மூன்றாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஆஃபியத்தை நாம் அவனிடம் கேட்பதை அவன் விரும்புகிறான் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் ஆஃபியத்தை பெற்றுவிட்டால் அவன் மிக பெரும் செல்வத்தை பெற்றுவிட்டவன். மிக பெரும் செல்வம் அவனுக்கு கிடைத்து விட்டது. ஆஃபியத் என்பது ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, அவனது வாழ்வினுடைய சகல நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இந்த ஆஃபியத் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒருவனுக்கு இவ்வுலகில் ஆஃபியத், அவனது கபரில் ஆஃபியத், நாளை மறுமையில் ஆஃபியத் என்பது அவனுக்கு தேவைப்படுகிறது. எனவே நாம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் சிறிய தந்தை, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். திர்மிதியில் 3514, அஹ்மதில் 1783வது செய்தியாக இது பதிவாகிறது. இது நமக்கு மிக எளிதான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா என்று நாம் இந்த துஆவை அதிகம் கேட்க வேண்டும். நான்காவது துஆ, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. நாம் ரப்பிடத்தில் நேர்வழியை கேட்க வேண்டும். அல்லாஹ், எனக்கு நேர்வழியை காண்பிப்பாயாக. எமக்கு அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் நமக்கு நேர்வழி காட்ட முடியாது. அவன் காட்டக்கூடிய நேர்வழிதான் நேர்வழி. அவன் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவர்களை எவராலும் வழிகெடுக்க முடியாது. அதே போன்று அந்த நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. நேர்வழியையும் கேட்கிறோம், அந்த நேர்வழியில் சகல காரியங்களையும் சீராக்கி தருவாயாக. எமது வார்த்தைகளாக இருக்கலாம், நகர்வுகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சீரானதாக எனக்கு ஆக்கி தருவாயாக என்ற ஒரு அற்புதமான துஆ. அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி. மிக அற்புதமான ஒரு துஆ. அதாவது கொஞ்சம் வார்த்தைகளாக இருந்தாலும் ஆழமான செறிந்த பொருளை உள்ளடக்கிய துஆக்கள்.
இதை அறிவிக்கக்கூடியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். முஸ்லிமில் 7086வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து 5வது துஆவுக்கு நாம் வருவோம். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். யா அல்லாஹ், உள்ளங்களை திருப்புகின்றவனே, உள்ளங்களை திருப்புவனே, எமது உள்ளங்களை உனக்கு கீழ்ப்படிவதற்கு திருப்புவாயாக, உன்னை கீழ்ப்படிவதன் பால் திருப்புவாயாக. உள்ளங்கள் என்பது ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் உள்ளன. அவைகளை அவன் விரும்பியவாறு நாடியவாறு திருப்பி விடுகிறான். எனவே நாம் ரப்போடு நமது தொடர்பை சீராக்குகின்ற போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அனைத்தையும் நமக்கு சாதகமாக அமைத்து தருகிறான். நாம் சோதிக்கப்பட்டாலும் நமக்கு அனைத்தும் சாதகமாகத்தான் இருக்கும். அதை நாம் நபிமாவுடைய வாழ்வில் நிறையவே பார்க்கிறோம், நபித்துவனுடைய வாழ்வில் நிறைய பார்க்கிறோம். எனவே நமது உள்ளங்களை பொறுத்தவரையில் அது அவனது இரு விரல்களுக்கு மத்தியில் உள்ளன. எனவே நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உள்ளங்களை திருப்புவனே, எமது உள்ளங்களை உனக்கு கீழ்ப்படிவதற்கு, உனக்கு வழிபடுவதற்கு திருப்புவாயாக. அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் எவ்வளவு நல்ல மக்கள் எல்லாம் திடீரென்று வழி தவறி செல்கிறார்கள். மக்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருந்த பிரச்சாரகர்கள், சத்தியத்தின் பால் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தவர்கள், ஏகத்துவத்தின் பால், ஓரிரை கொள்கையின் பால் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று தலைகீழாக புரண்டு போய்கொண்டிருக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு பயம் ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளங்களை எதெல்லாம் திருப்பி விட்டன என்று பாருங்கள். எனவே நாம் அல்லாஹ்விடம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமில் 2654வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. 6வது துஆவுக்கு நாம் வருவோம். அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நமது வாழ்வில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு வணக்கம். அது அறிஞர்கள் சொல்வார்கள் வதீஃபத்துல் உமூர் என்பார்கள். வாழ்வில் நடைபெற வேண்டிய ஒரு தொழில் அது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக. மன்னிப்பு மட்டுமல்ல, மன்னிப்பை நாம் கேட்கிறோம், அதற்கு பிறகு ஏன் நாம் ரஹ்மத்தை கேட்கிறோம், ஏன் நாம் அவனிடம் அவனது கருணையை கேட்கிறோம் என்றால், நாம் அந்த பாவத்தின் பால் மறுபடியும் சென்று விடாமல் இருக்க, நமக்கு கிடைத்த அந்த தௌபாவில், அந்த தௌஃபீக்கில் நாம் உறுதியாக நிலையாக இருப்பதற்கு அல்லாஹுடைய அருள் தேவை. வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக. அதே போன்று வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக. வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்கை தருவாயாக என்ற இந்த துஆ. எனவே அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, இதனுடைய பொருள் கொஞ்சம் தவறாக வந்திருக்கிறது. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, எனக்கு ரிஸ்கை தருவாயாக. அறிவிக்கக்கூடியவர் அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமில் 5229வது செய்தியாக பதிவாகிறது. நறுமை சகோதரர்களே, இது ஈருலக நன்மைகளையும் ஒரு சேர பெற்ற துஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த துஆ இவ்வுலகத்துடைய நன்மையும் மறுமையுடைய நன்மையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருக்கிறது. அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அடுத்து நாம் வருவோம் 7வது துஆவுக்கு வருவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழியை, ஹுதா நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, இறையச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப், பேணுதலை, தன்னிறைவை கேட்கிறேன். அதை பேணுதல், வல் அஃபாஃப் என்றால் பேணுதல், வல் கினா என்றால் தன்னிறைவை கேட்கிறேன். எனவே இவைகள் எல்லாம் மிக உன்னதமான விஷயங்கள். ஹுதா நேர்வழி, அதே போன்று தக்வா இறையச்சம், அதே போன்று பேணுதல், அதே போன்று தன்னிறைவு. எவ்வளவு உயர்ந்த பண்புகள் என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவனது வாழ்வு எவ்வளவு பெரிய ஒரு இன்பம், அவனது வாழ்வு எவ்வளவு பெரிய ஒரு இன்பமாக, நிம்மதியானதாக அந்த வாழ்வு இருக்கும். பேணுதல் என்பது ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அவனது வாழ்வு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். தன்னிறைவு என்பது ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பொக்கிஷம் செல்வம் இருக்கிறதா? நாம் இவற்றை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த உயர்ந்த பண்புகளை நாம் வெறுமனே செல்வத்தை மாத்திரம், உலக தேவைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்காமல், உலகத்துடைய பொருளாதாரங்களை மட்டும் கேட்காமல், இந்த உயர்ந்த பண்புகளை, இந்த உயர்ந்த குணாதிசயங்களை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்.
முஸ்லிமில் 2721 செய்தியாக இது பதிவாகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அடுத்து 8வது துஆவுக்கு நாம் வருவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅதி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். யா அல்லாஹ், உன் அருட்கொடைகள் என்னை விட்டு விலகுவதை விட்டும், நீ எனக்கு அளித்த ஆரோக்கியம் என்னை விட்டு நீங்குவதை மாறுவதை விட்டும், உனது தண்டனை திடீரென்று பிடித்துக் கொள்வதை விட்டும், சகலவிதமான உனது கோபங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு முக்கியமான விஷயங்களை இந்த துஆ உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கள் நம்மை விட்டு விலகிவிடக் கூடாது, நீங்கிவிடக் கூடாது. நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஆரோக்கியம், ஆஃபியத் நம்மை விட்டு நீங்கிவிடக் கூடாது. திடீரென்று நம்மை தண்டனைகள் பிடித்துக் கொள்ளக்கூடாது. அதே போன்று அல்லாஹுடைய கோபம் என்பது நம்மை அடைந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கு ஈடேற்றம் கிடையாது. அவனது சகலவிதமான கோபங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அற்புதமான ஒரு துஆ. இந்த துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கேட்பார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 2739 செய்தியாக இது பதிவாகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅதி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். அடுத்து நாம் வருவோம் 9வது துஆவுக்கு வருவோம். அஊது பிஇஸ்ஸதிக அல்லதி லா இலாஹ இல்லா அன்த் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன். அஊது பிஇஸ்ஸதிக். நாம் எதை கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம்? அதாவது உனது கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்புடைய கண்ணியம், அவனது இஸ்ஸத்தை விட உயர்வான ஒன்று இருக்கிறதா? பாருங்க, நீங்க குர்ஆன்ல அதாவது இப்லீஸ் எப்படி சொல்கிறான்? ஃபபி இஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், உனது இஹ்லாஸான அடியார்களை தவிர. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது என்ன செய்கிறான்? சத்தியம் செய்தான் இப்லீஸ். பாருங்க நறுமை சகோதரர்களே, இந்த துஆ நமக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லித் தருகிறார்கள்? உனது கண்ணியத்தை கொண்டு, உனது கண்ணியத்தின் பெயரால் பாதுகாப்பு கோருகிறேன். அல்லதி லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, உன்னை தவிர வணக்கத்துக்குரியன் வேறில்லை. அல்லதி லா யமூத், அதே போன்று உனக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது, உனக்கு மௌத்து கிடையாது. வல் ஜின் வல் இன்சு யமூதூன், ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பவர்கள், அவர்கள் மரணிப்பவர்கள். இன்று நாங்க பார்க்கிறோம், மனிதன் என்ன செய்கிறான்? மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கூட ரப்பின் மீது அவன் வைத்தவனாக இல்லை என்ற கவலையான நிலையை பார்க்கிறோம். அவன் அழிந்து போகக்கூடிய பொருளாதாரத்தின் மீது, தனது தொழிலின் மீது, வியாபாரத்தின் மீது, செல்வத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அந்த ரப்பின் மீது அவன் வைத்திருக்கிறானா? அவன் யார்? அவனுக்கு அழிவோ முடிவோ கிடையாது. அனைத்தும் அவனது பேராற்றலின் மூலம் தான் அனைத்தும் என்ன செய்கின்றன? செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த செய்தியை நீங்க புகாரியில 7383 செய்தியாக பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிக அற்புதமான ஒரு துஆ. எனவே அஊது பிஇஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மூலம், உனது கண்ணியத்தின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் எல்லா விதமான தீயவைகள் இருந்து நாங்க பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துஆவாக இது இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 10வது துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தரகிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாத்தத்தில் அஅதா. அதாவது யா அல்லாஹ், நான் உன்னிடம் தாங்க முடியாத சோதனை, ஜஹதில் பலாண்ட தாங்க முடியாத சோதனைகள், அதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வ தரகிஷ் ஷகா, அழிவில் வீழ்வது, வ சூஇல் கதா, விதியின் கேடு, வ ஷமாத்தத்தில் அஅதா, எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து. இது இன்று நாங்க அதிகம் ஓத வேண்டிய ஒரு துஆவாக இருக்கிறது. பலவிதமான மன உளைச்சல்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் என்றால் அதற்கு பாதுகாப்புக்குரிய துஆ. அப்ப எனவே அதே போன்று தாங்க முடியாத சோதனைகளா நாம் ஓத வேண்டிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தரகிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாத்தத்தில் அஅதா. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியில் 6616 செய்தியாக இது இடம்பெறுகிறது. எனவே இது நாம் பல விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குரிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தரகிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாத்தத்தில் அஅதா. அடுத்து நாம் வருவோம் 11வது துஆ.
மிகச்சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமில் 2720வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر. இது அற்புதமான ஒரு பிரார்த்தனை, சகல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துஆ. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி, யா அல்லாஹ் எனது தீனை எனக்கு சீராக்கி தருவாயாக. அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, ஏனென்றால் அதுதான் காரியங்களில் மிக உறுதியானது. எனது காரியங்களில் மிக உறுதியானது எது? எனது தீன். என ஒருத்தன் தீன்ல அவன் உறுதி பெற்று விட்டால் மற்ற அனைத்தும் அங்கே சீராகி விடுகிறது. முதல் என்ன? தீன், அதில் உறுதி. எனது காரியங்களில் மிக உறுதியானதுதான் எனது தீன். அந்த தீனை எனக்கு சீராக்கி தருவாயாக. சுப்ஹானல்லாஹ். வ அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, எனது துன்யாவை எனக்கு சீராக்கி தருவாயாக. அதுதான் நான் வாழக்கூடிய இடம், நான் வாழக்கூடிய இந்த இடம், அதை எனக்கு சீராக்கி தருவாயாக. பாருங்க, அதையும் மறந்து விடக்கூடாது. வ அஸ்லிஹ் லீ ஆகிரதி, எனது மறுமை எனக்கு சீராக்கி தருவாயாக. அல்லதி ஃபீஹா மஆதி, அதுதான் நான் என்ன செய்யக்கூடிய இடம், நான் ஒதுங்கக்கூடிய இடமாக, நான் திரும்பி வரக்கூடிய இடமாக இருக்கிறது. அதுதான் எனது உண்மையான வாழ்வுக்குரிய இடம். இன்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மறுமையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம்தான் வாழ்வென்று மறுமையை அழித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தல் லீ ஃபீ குல்லி கைர், என்ன துஆவில் கேட்கிறோம்? வாழ்க்கை எல்லா நன்மைகளிலும் அதிகம் அதிகம் நன்மை செய்வதற்குரியதாக எனது வாழ்க்கை எனக்கு அமைத்தருவாயாக. வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தல் லீ ஃபீ குல்லி கைர், ஒவ்வொரு நன்மையிலும் அதிகத்தை எனக்கு எனது வாழ்விலே தருவாயாக. நன்மையிலே முந்தி செல்லக்கூடிய, நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய அந்த தௌஃபீகை, பாக்கியத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், வஜ்அலில் மௌத ராஹத்தல் லீ மின் குல்லி ஷர், அனைத்து தீமைகளிலிருந்தும் மரணத்தை எனக்கு நிம்மதியாக ஆக்குவாயாக. அனைத்து தீங்குகள், என இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இதில் கஷ்டங்கள் துன்பங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு எளிதும் இருக்கிறது. ஆனால் உண்மையான நிம்மதி ஒரு மூமின் எப்போது அடைவான் என்றால் அவன் மரணிக்கும் போதுதான், அவனது மௌத்தோடு தான் என்பதை ஒரு மூமின் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் இது 2720வது செய்தியாக பதிவாகிறது. அடுத்து 12வது துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ ضلعித் தைனி வ கலபத்திர் ரிஜால். இன்று ஆச்சரியம் என்னவென்றால், அவன் பலவிதமான கவலைகளுக்கு உட்பட்டாலும் அவன் ரப்பிடத்தில் அந்த கவலைகளை விட்டு பாதுகாப்பு தேடுவதில்லை. கவலைகளுக்கு தீர்வுக்கு பல வழிகளை அவன் தெரிவு செய்கிறான், பல வழிகளில் அதற்கு தீர்வை தேடுகிறான். ஆனால் ரப்பிடத்தில் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆவின் மூலம் கவலைக்கு தீர்வை தேடுகிறானா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், அதாவது கவலைகளை விட்டு, வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்தவை பற்றிய துக்கத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கவலைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனிடம் நாம் உறுதியான நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். வல் அஜ்ஸி வல் கஸல், அதே போன்று இயலாமை, சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகுல், கஞ்சத்தனத்தை விட்டு, வல் ஜுபுன், கோழைத்தனத்தை விட்டு, வ ضلعித் தைன், அதே போன்று கடன் சுமையில் இருந்து, அதே போன்று வ கலபத்திர் ரிஜால், பிற மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்று நாங்க பார்க்கிறோம், நிறைய பேர் நினைக்கலாம் செல்வம் இருந்தால் கவலை இல்லை, பட்டம் பதவிகள் இருந்தால் கவலை இல்லை. நிச்சயமாக இல்லை. நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு எப்படியான கவலைகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று. கவலைகளை உண்மையில் போக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். இந்த செல்வமோ இந்த பட்டம் பதவிகளோ அல்ல, இந்த உலகத்துடைய ஆடம்பரங்களோ அல்ல என்பதை நாம் புரிய வேண்டும். இந்த துஆ அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ ضلعித் தைனி வ கலபத்திர் ரிஜால். இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் 6363வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் 13வது துஆவுக்கு நாம் வருவோம். அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனப்து வ பிக ஹாஸம்து. அல்லாஹும்ம இன்னி அஊது பிஇஸ்ஸதிக லா இலாஹ இல்லா அன்த் அன் துதில்லனி அன்தல் ஹய்யுல் லதீ லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன். பாருங்க, இந்த துஆல மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது
என்னிலிருந்து நான் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றி விட வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரப்பிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் ரப்புக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் சரியாக செய்வதில்லை. தொழுகை சரியாக இல்லை, மற்ற வணக்கங்கள் சரியாக இல்லை, ஈமான் சரியாக இல்லை, அவரது இஸ்லாம் சரியாக இல்லை. ஆனால் அவருக்கு உதவிகள் என்ன, கூரை உடைத்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை, தன்னை அதற்கு தகுதியானவராக மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த துஆ எப்படி சொல்லுது, அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், வபிக ஆமன்து நான் உன்னை ஈமான் கொண்டு விட்டேன், வஅலைக தவக்கல்து உன் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன், எனது சகல காரியங்களை உன்னிடம் ஒப்படைத்து உன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டேன், வ இலைக அனப்து அதே போன்று நான் உன் பக்கமே மீண்டேன், உன்னையே நான் முன்னோக்கினேன், அதே போன்று வபிக ஹாசம்து நான் உன்னை கொண்டே நான் என்ன செய்கிறேன், நான் தர்க்கிக்கின்றேன், உன்னை கொண்டே உனது உதவியால் தர்க்கிக்கின்றேன், அதே போன்று எதிரிகளிடம் தர்க்கிக்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிஇஸ்ஸத்திக், யா அல்லாஹ் நான் உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அன் துதில்லனி, எதை விட்டு பாதுகாப்பு, நான் வழி தவறாமல் இருக்க, நான் வழிகட்டு விடாமல் இருக்க உனது கண்ணியத்தின் மூலம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ யார், அந்தல் ஹய்யுல் லதீ லா யமூத், மரணமே இன்றி என்றென்றும் உயிரோடு இருப்பவன் நீ, என்றென்றும் உயிரோடு இருப்பவன். வல் ஜின் வல் இன்சு யமூத்தூன், ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பவர்களே. இன்று போய் ஜின்களிடம் மனிதர்களிடம் போய் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறான், மன்னரைகள்ல போய் பாதுகாப்பு தேடுகிறான், கபர்கள்ல போய் பாதுகாப்பு தேடுகிறான். யாரிடம் பாதுகாப்பு தேட வேண்டும், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய மரணமோ முடிவோ இல்லாத ரப்பிடம் பாதுகாப்பு தேட வேண்டியவன் எங்கு போய் பாதுகாப்பு தேடுகிறான் என்று பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. இது அற்புதமான ஒரு துஆ, நாங்கள் வழிகேட்டை விட்டு நம்மை காத்துக் கொள்வதற்கு உள்ள ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இது முஸ்லிமில் 5261வது செய்தியாக இந்த துஆ இடம்பெறுகிறது. அடுத்து வருவோம், 14வது துஆவுக்கு வருவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வல் ஹரமி வ அஸாபில் கப்ர். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. இதில் பல விடயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். اللهم إني أعوذ بك من العجز, யா அல்லாஹ் நான் உன்னிடம் இயலாமையை விட்டும், வல் கஸல் சோம்பேறித்தனத்தை விட்டும், வல் ஜுபுன் கோழைத்தனத்தை விட்டும், வல் புகுல் கஞ்சத்தனத்தை விட்டும், வல் ஹரம் முதுமையை விட்டும், அஸாபில் கப்ர் கபருடைய வேதனை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, எனது நஃப்ஸுக்கு தக்வாவை இறையச்சத்தை நீ தருவாயாக, வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துவர்கள் நீதான் மிகச் சிறந்தவன், அன்த வலியுஹா வ மௌலாஹா அதனுடைய பாதுகாப்பாளனாக பொறுப்பாளனாக நீயே இருக்கிறாய். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனற்ற கல்வியை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பயன் தராத கல்வி, மின் கல்பின் லா யக்ஷஉ அஞ்சாத உள்ளம், பயப்படாத உள்ளத்தை விட்டு, உன்னை பயப்படாத அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா அதே போன்று அதாவது நிறைவடையாத திருப்தி அடையாத நஃப்ஸை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா ஏற்றுக்கொள்ளப்படாத துஆ அங்கீகரிக்கப்படாத துஆவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க சுப்ஹானல்லாஹ், துஆ ரப்பிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த துஆவாக எமது துஆக்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க, அங்கீகரிக்கப்படாத துஆவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அது கட்டாயிச்சுன்னா எல்லாம் கட்டாயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது செய்தி முனு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 5266வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து 15வது துஆ 16வதாக வருகிறது. இதை பார்ப்போம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் கேட்ட ஒரு துஆ. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். திர்மிதியில 3522வது செய்தி. நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆக்கள் ஒன்று, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நாம் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் எல்லா புறங்களிலிருந்தும் வழிகேட்டின் பால் அழிவின் பால் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆ. இந்த காலையில் ஒருத்தன் எழுந்து மாலை வரை அவன் மூமினாக இருப்பானா என்று உத்தரவாதம் இல்லாத ஒரு பயங்கரமான சூழல், அப்படியான ஒரு காலம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்.
உள்ளங்களை புரட்டுவவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக. அடுத்து 17வது துஆ, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். இந்த துஆ நமக்கு தெரியும், குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன் ரப்பனா ஆத்தினா என்று வருகிறது, ஹதீஸில் அல்லாஹும்ம ஆத்தினா என்று ஹதீஸில் இடம்பெறுகிறது. இதில் இதுவும் நபி அவங்க தனது வாழ்வில் அதிகம் கேட்கக்கூடிய துஆக்களில் இதுவும் ஒன்று. யா அல்லாஹ், எமக்கு இவ்வுலகில் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையில் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. இந்த துஆக்களை நாங்கள் அதிகம் நமது வாழ்வில் ஓதி வருகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. பலருக்கும் இந்த துஆ தெரியும், கேட்டா எல்லோரும் சொல்லுவோம் இந்த துஆ தெரிந்த துஆ தான் என்று சொல்லுவோம் அனைவரும். ஆனா எத்தனை பேர் இதை ஓதினோம்? இன்று இந்த துஆ எத்தனை பேர் ஓதினோம்? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க. ஹதீஸ் அறிவிக்கூடிய நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், முஸ்லிமில் 5219வது செய்தியாக இடம்பெறுகிறது. அற்புதமான ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். அடுத்து வருவோம் 18வது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஃபிர்தௌஸ அலல் ஜன்னah. நாம் சொர்க்கத்தை கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும்? நாம் செய்த அமல்கள் குறைவாக இருக்கலாம், எனவே நாம் நம்மை ஒரு நிராசையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் செய்த அமல்களே குறைவானது, நான் எப்படி ஃபிர்தௌஸை கேட்கிறதுன்னு நினைக்க கூடாது, அது பிழையானது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேட்கும் போது ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையே கேளுங்கள். அதுதான் என்ன? உயர்ந்த சொர்க்கம், உயர்ந்த சுவர்க்கம். அதுதான் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. அப்போ ஒரு மூமினுடைய இலக்கு என்பது, அவனுடைய தீன் மார்க்கம் பற்றிய இலக்கு என்பது மிக உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை அவன் குறைத்து விடக்கூடாது, அதை அவன் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மிக உன்னதமான இலக்கு இருக்க வேண்டும். என்ன? நான் உன்னதமான அந்த சொர்க்கத்துக்குரியவனாக நான் மாற வேண்டும். நாம் எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஃபிர்தௌஸ அலல் ஜன்னah. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், புகாரில 2789வது செய்தி. எனவே நாம் சொர்க்கத்தை கேட்கும் போது அந்த ஃபிர்தௌஸை தான் கேட்க வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அடுத்து வருவோம் 19வது துஆ. அருமை சகோதரர்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபின் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن، اللهم إني أعوذ بك من فتنة الدجال، اللهم إني أعوذ بك من عذاب النار. يا الله, நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். اللهم إني أعوذ بك من عذاب القبر. يا الله, நான் உன்னிடம் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن. يا الله, மறைமுகமான வெளிப்படையான குழப்பங்களை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். اللهم إني أعوذ بك من فتنة الدجال. தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு இவ்வாறு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் உடனே பாதுகாப்பு தேடிய துஆ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 5502வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இதில் நாம் நரகத்தை விட்டு, கபருடைய வேதனையை விட்டு, அதே போன்று வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டு, இந்த காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு துஆ, அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 20வது துஆவுக்கு வருவோம். 20வது துஆவை பொறுத்தவரையில, ரப்பிக்ஃபிர்லி خطيئتي وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி எப்படி துஆ செய்தார்கள் என்று பாருங்கள். ரப்பிக்ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிப்பாயாக, خطيئتي என் குற்றங்களை, وجهلي என் அறியாமையை, அதே போன்று وإسرافي في أمري كله என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட அந்த விரயத்தை மன்னிப்பாயாக, விரயத்தையும் மன்னிப்பாயாக. وما أنت أعلم به مني, அவற்றை பற்றி என்னை விட நீதான் மிக அறிந்தவனாக இருக்கிறாய், எனது பாவங்கள், எனது தவறுகளை பற்றி. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஹதாயா, யா அல்லாஹ் எனது தவறுகளை மன்னிப்பாயாக. வஅம்தி வேண்டுமென்று செய்தவைகள், வஜஹலி மடமையால் அறியாமையால் செய்தவைகள், வஹஸ்லி அலட்சியத்தால் செய்தவைகள், வகுல்லு ذلك இந்தி அந்த அனைத்தும் என் மூலம் நிகழ்ந்தவைகள். அடுத்தவன் மீது நாங்கள் பாவங்களை பொறுப்பாக்க கூடாது. அவர்தான் காரணம், இவர்தான் காரணம் இல்லை, இதெல்லாம் என் மூலம் நடந்தவைகள்.
அல்லாஹும்ம அக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அக்கர்து. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. மா கத்தம்து, நான் முற்படுத்தியவைகள். வ மா அக்கர்து, நான் பிற்படுத்தியவைகள். வ மா அஸ்ரர்து, நான் மறைமுகமாக செய்தவைகள். வ மா அலன்து, நான் வெளிப்படையாக செய்தவைகள். அந்தல் முகத்திமு அந்தல் முஅக்கிர், நீதான் முற்படுத்துவவன், நீதான் பிற்படுத்துவன். அந்த அலா குல்லி ஷைஇன் கதீர், யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் என்ற இந்த அற்புதமான துஆ. இது நபி அவர்கள் கேட்ட துஆக்களில் மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. மன்னிப்புக்காக கேட்ட துஆக்கல்ல. இதை அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் 6398வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் 21. இந்த துஆவை பொறுத்தவரையில ஒருவர் தூங்குவதற்கு முன்னால ஓதக்கூடிய ஒரு சிறந்த துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு ஓதுவார்கள்: அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. அதாவது, அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன்தான் எமக்கு உணவளித்தான், அவன்தான் எமக்கு உணவளித்தான், எமக்கு குடிநீர் வழங்கினான். அதே போன்று போதுமான அளவு எமக்கு கொடுத்தான், நமக்கு போதுமாக்கினான். ஆவானா, அதே போன்று எம்மை என்ன செய்தான்? அவன் அரவணைத்தான், எமக்கு தஞ்சம் அளித்தான். பக்கம் மிம்மல்ல காஃபி அலஹு வலா மூவி. அதாவது, போதுமாக்கி வைப்பதற்கோ தஞ்சம் அளிப்பதற்கோ ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்க அல்லாஹ் நமக்கு இவற்றை எல்லாம் செய்தானே, இந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இரவில் தூங்கும் போது ஒருவர் ஓத வேண்டிய மிக உன்னதமான வார்த்தைகள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல 5258வது செய்தி. 22வது துஆ, ஒருவர் துன்பங்கள் கஷ்டங்களின் போது லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று சுப்ஹானல்லாஹ் உறுதியான ஈமானோடும் நம்பிக்கையோடும் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல் அஸீம், அவன் மகத்தானவன். அல் ஹலீம், அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மகத்தான அர்ஷுடைய ரப். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்த், அவன் வானங்கள் பூமியுடைய இரட்சகன். வ ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அர்ஷின் இரட்சகன் என்று ஒருவர் தனது கவலையின் போது இப்படி ஓதுவார் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைகள் அந்த ரப்புல் ஆலமீன் செவியேற்கிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த நெருக்கடியிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அப்படியான அற்புதமான வார்த்தைகள். நெருக்கடிகள், சோதனைகளின் போது நம்ம எத்தனை பேர் இதை ஓதியிருக்கிறோம், ஓதுகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியில் 6346வது செய்தி. 23வது துஆ, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகன் இஸ்மாயில், இஸ்ஹாக் இருவருக்கும் இந்த துஆவின் மூலம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நினைவு கூறியவர்களாக தனது பேரப்பிள்ளைகள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு இந்த துஆவின் மூலம் பாதுகாப்பு தேடினார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம. அல்லாஹ்வின் அந்த முழுமையான பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவது, ஒவ்வொரு அந்த ஷைத்தானிடமிருந்தும், அதே போன்று அந்த நச்சு பிராணிகளிடமிருந்தும், அதே போன்று தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற மிக முக்கியமான பாதுகாப்புக்குரிய ஒரு துஆ இது. நமது பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு சிறுவர்களாக இருந்தால் ஓதிவிட வேண்டும். இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் 3371வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து வருவோம் 24வது துஆ, இஸ்திகாராவுடைய துஆ. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகின்றீர்களா, ஒரு காரியத்தில் இறங்க போகின்றீர்களா, அந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்னால் அதை ரப்பிடம் சொல்லக்கூடிய அற்புதமான வழிமுறைதான் இஸ்திகாரா. 2 ரக்காத்துகள் தொழுது இந்த துஆவை ஓதுவது. اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وعاجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه
வக்துர் லியல் கைர் ஹைசு கான் சும்மா அருதினி. இந்த துஆ, யா அல்லாஹ், உனது இல்மை கொண்டு, உனது ஞானத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். வஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் ஆற்றலை கேட்கிறேன். வஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம், உனது மகத்தான அருளிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், நீதான் ஆற்றல் மிக்கவன், நான் ஆற்றல் பெற மாட்டேன். வதஅலம் வலா அலம், நீதான் யாவற்றையும் அறிந்தவன், நான் எதையும் அறிய மாட்டேன். வஅன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லீ ஃபீ தீனி, யா அல்லாஹ், நான் இந்த காரியம், நான் இறங்கப் போகின்ற, நான் செய்ய போகின்ற இந்த காரியம் என்ற அந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். இது கைருல் லீ ஃபீ தீனி, எனது மார்க்கத்தில் எனக்கு நன்மையாக இருந்தால், வமஆஷி, எனது வாழ்வில் அது நன்மை என்பதை நீ அறிந்திருந்தால், வாகிபத்தி அம்ரி, எனது காரியத்துடைய இறுதியில் அது நன்மை என்பதை நீ அறிந்திருந்தால், இந்த காரியம் அவசரமாக, ஆஜிலி அம்ரி ஆஜிலி, அவசரமாக நடப்பதில் நன்மையா தாமதமாக நடப்பதில் நன்மையா என்பதை நீ அறிந்திருந்தால், அவ்வாறே இந்த காரியத்தை ஃபக்துர்ஹுலி, அதை எனக்கு முடிவு செய்து தருவாயாக, அதை எனக்கு அதை எனக்கு தீர்மானித்து தருவாயாக. வயஸ்ஸிர்ஹுலி, அதை எனக்கு எளிதாக்குவாயாக. தும்ம பாரிக் லீ ஃபீஹ், பிறகு அதில் எனக்கு பரக்கத்தை செய்வாயாக. ஃபஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல் லீ ஃபீ தீனி, இந்த காரியம் எனது தீனில், வமஆஷி, எனது வாழ்வில், வஆகிபத்தி அம்ரி, எனது காரியத்துடைய இறுதியில், ஃபி ஆஜிலி அம்ரி வஆஜிலி, அது தாமதமாக அவசரமாக முடிவுறுவதில் எதில் ஷர் இருந்தாலும், ஃபஸ்ரிஃபு அன்னி, அந்த ஷர்ரை, அந்த காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக. ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக என்று நாம் கேட்கிறோம். வக்துர் லியல் கைர ஹைசு கான், நீ எனக்கு நன்மையே எனக்கு முடிவு செய்வாயாக, எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு நீ நன்மையே முடிவு செய்வாயாக. சும்மா அருதினி, பிறகு அதில் எனக்கு ஒரு திருப்தியையும் பொருத்தத்தையும் தருவாயாக என்ற அற்புதமான ஒரு துஆ. இஸ்திகாராவுடைய 2 ரக்காத்துகளை தொழுது ஒருவர் அதனுடைய சுஜூதிலும் கேட்கலாம், தொழுகை முடித்த பிறகும் இந்த துஆவை கேட்கலாம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரியில் 6382, 1162, 7390 ஆகிய எண்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அடுத்து நறுமை சகோதரர்களே, இதில் 25வது துஆவுக்கு நாம் வருவோம். இது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. அதானுக்கு பிறகு நாம் இந்த துஆவை சொல்லி வர வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தி அத்-தாம்ம வஸ்-ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதல் லதீ வஅத்தஹ். அதாவது பூரணமான இந்த அழைப்பின் இரட்சகனான அல்லாஹ்வே, நிலையான தொழுகைக்குரியவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக. நீ வாக்களித்தவாறு புகழுக்குரிய இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று நாம் அதானுக்கு பிறகு இதை ஓதுவமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷஃபாஅத் நாளை மறுமையில் அவருக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரில் 614, 4719 செய்தியாக இடம்பெறுகிறது. 26வது துஆவுக்கு வருவோம். இதில் ஒரு நோயின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கும் போது இவ்வாறு ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாசி அத்ஹிபில் பஅஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இறைவா, மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை போக்கி இவருக்கு குணமளித்து விடுவாயாக, நீயே குணமளிப்பவன். வ அன்த ஷாஃபி, நீயே குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, நோய் அறவே இல்லாதவர் குணமளிப்பாயாக. அறிவிக்கக்கூடியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரில் 5743 செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து வருவோம் 27வது துஆ. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கும் போது இவ்வாறு ஓதுவார்கள். இம்ஸஹில் பஅஸ ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா. மக்களை இரட்சிப்பவனே, துன்பத்தை துடைப்பாயாக, நிவாரணம் உன் கரத்தில் தான் உள்ளது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு உறுதியோடு ஓத வேண்டும். பியதிக ஷிஃபா, உன் கரத்தில் தான் நிவாரணம் உள்ளது. லா காஷிஃப லஹு இல்லா, உன்னை தவிர துன்பத்தை நீக்குபவர் வேறு எவரும் இல்லை. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். புகாரில் 5744 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவிமார்கள் நோயுற்றால் அவர்களை தடவி அவங்க இப்படி நபி அவங்க ஓதுவாங்க. அவங்களோட அன்பை அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து வருவோம். இதில் 28வது துஆ. ஒருவர் உடல்ல ஏதாவது ஒரு இடத்தில் ஒருவருக்கு வலி ஏற்படுகிறது என்றால் அந்த வலி உள்ள இடத்தில் அவர் தனது கையை வைத்து ஓத வேண்டும். எப்படி? பிஸ்மில்லாஹ் 3 முறை. அதைத் தொடர்ந்து அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்பதை 7 முறை ஓத வேண்டும். நான் அல்லாஹ்விடம் அவனது ஆற்றலை முன்வைத்து, நான் உணர்கின்ற தீமையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, நான் அஞ்சுகின்ற அந்த தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இவ்வாறு 7 முறை சொல்ல வேண்டும்.
முதலாவது பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லி அதை தொடர்ந்து 7 முறை இதை சொல்ல வேண்டும். இதை உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் ஒரு வேதனை நான் உணர்ந்து வந்தேன் இந்த உடலில். அல்லாஹ்வுடைய தூதர் நான் இதை முறையிட்ட போது இவ்வாறு ஓதுமாறு எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள். முஸ்லிம்ல 4430வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து வருவோம் 29வது. இதுவும் ஒரு நோயாளி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு நோயாளிக்காக கீழுள்ளவாறு கூறுவார்கள். எப்படி ஓதுவாங்க? பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அல்லாஹ்வின் பெயரால் எங்களின் சிலரின் உமிழ் நீரோடு எம்முடைய இந்த பூமியின் மண் இணைந்தால் அது எங்களின் இறைவனின் அனுமதியுடன் எங்களில் நோயுற்று இருப்பவரை குணப்படுத்திவிடும். எனவே உமிழ்நீர் எடுத்து அதை அவ்வாறு பூமியில் அந்த விரலை வைத்து ஓதக்கூடிய துவா. இவ்வாறு ஓதும் போது குணமளிப்பவன் அல்லாஹ். காரணிகள் அஸ்பாபுகளை உருவாக்கி இருப்பவன் அவன் தான் குணமளிப்பவன். அவன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து ஓதும் போது குணம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். புகாரில் 5745வது செய்தி. அடுத்து நான் வருவோம் 30வது துவாவுக்கு வருவோம். இதுவும் நான் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போது ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுற்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோய் விசாரிக்க வந்து இப்படி ஓதினார்கள். ஒரு நோய் விசாரிக்கிறது என்பது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு வழிமுறை பாருங்க. ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை நோய் விசாரிக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு செயலாக அது இருக்கிறது. ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது என்பது சென்று ஓதக்கூடிய எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். பிஸ்மில்லாஹி யுப்ரீக், அல்லாஹ்வின் பெயரால் அவன் உங்களுக்கு குணமளிப்பானா. மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகமளிப்பானாக. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீமையிலிருந்து. வஷர்ரி குல்லி தி ஐன், கண்ணேர் உள்ள ஒவ்வொரு தீமையிலிருந்தும் பாதுகாப்பானாக. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். இது முஸ்லிம்ல 4402வது செய்தி. அப்போ ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கும் போது இது மிக அற்புதமான ஒரு துவா. அடுத்து வருவோம் 31. அதே இதுல வார்த்தை மாற்றங்களோடு வரக்கூடிய இன்னொரு ரிவாயத். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். அல்லாஹ்வின் பெயரால் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களிலிருந்தும், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் அல்லது கண்களின் தீமையிலிருந்தும் உமக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். கண்ணீர் எவ்வளவு மோசமானது, பொறாமை எவ்வளவு மோசமானது என்பதெல்லாம் நாங்கள் இந்த துவாவின் மூலர்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே என்ன இப்படி ஓதி அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 4403வது செய்தி. இதையும் நாங்கள் என்ன ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கும் போது இவ்வாறு நாம் ஓதி பார்க்கலாம். அடுத்து வருவோம் 32வது. இதுவும் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கும் போது லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இது புகாரில 3616 இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள். அப்ப என்ன, ஒரு நோயாளியை நாம் நோய் விசாரிக்க செல்லும் போது என்ன சொல்றது? அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், லா பஅஸ்னா பரவாயில்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் தருவான், குணப்படுத்துவான் என்று, இறைவன் நாடினால் உங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஓதுவார்கள். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். ஒரு கிராமவாசியிடம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஓதும் போது அவர் என்ன செய்தார்? அவர் அதற்கு பதிலளித்த முறை தவறாக இருந்தது. அவர் என்ன செய்தார்? இது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை பீடிக்கின்ற ஒரு சூடாக கொதிக்கின்ற காய்ச்சல், அது அவரை மன்னரைக்குத்தான் அவரை கொண்டு செல்லும் என்று அப்படி சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னால் அப்படியே ஆகட்டும் வேண்டாம். எனவே அந்த நிலை வந்துவிடக்கூடாது. நோயின் போது அல்லாஹ்வுடைய அருளில் ஒருவன் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் அருளின் நம்பிக்கையை வைத்து அல்லாஹ் எனக்கு குணமளிப்பான், இதன் மூலம் அல்லாஹ் எனது நோயை அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிக்க விரும்புகிறான், எனது அந்தஸ்தை உயர்த்த விரும்புகிறான் என்ற அந்த நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அடுத்து 33வது. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை பொறுத்தவரையில இதை ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இதை நினைச்ச மாதிரிலாம் ஓதையலாது. இது ஒரு தாங்க முடியாத ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், சகிக்க முடியாத ஒரு நிலை. அப்படியான நேரத்துல ஒருத்தர் மௌத்தை பிரார்த்தித்து விடக்கூடாது, மரணத்தை பிரார்த்தித்து விடக்கூடாது. மரணத்தை பிரார்த்திப்பது நபி அவன் தடுத்தான். எனவே அப்படி ஒரு இக்கட்டான நிலை, ஒரு நெருக்கடியான நிலை என்றால் ஒரு மனிதனுக்கு அவன் இவ்வாறுதான் பிரார்த்திக்கலாம். அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி. என்ன, யா அல்லாஹ்,
நான் உயிர் வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய்யும், நான் மரணிப்பது நன்மையாக இருந்தால் என்னை மரணிக்க செய்யும். அல்லாவுக்கு தான் அது தெரியும், அல்லாவுக்கு தானே தெரியும். இப்போ நாங்கள் ஒருத்தர் உயிர் வாழ்வதன் மூலம் என்ன செய்வாரோ நன்மைகளை அதிகம் செய்யலாம், அவர் இன்னும் நன்மைகளை செய்து இறை நெருக்கத்தை அந்தஸ்தை பெறலாம், அதே போன்று அவர் தனது பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை பெறலாம். அல்லாவுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் அவர் மரணிப்பது நன்மையான அல்லாவுக்கும் தெரியும். அவர் மரணிக்காமல் இருந்தால் சில பாவங்களை விழுந்து அழிவுக்குள்ள போய் விடலாம், அதையும் அல்லாஹ் தான் அறிந்தவன். எனவே அதனால் எவ்வாறு கேட்க வேண்டும்? அந்த ரப்புடைய அந்த இல்மின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து, அவன் தான் யாவற்றையும் அறிந்தவன், மறைவானவற்றையெல்லாம் அறிந்த நாயன். அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி என்றுதான் கேட்க வேண்டும். மாறாக ஒரு என்ன செய்யக்கூடாது, தனக்குத்தானே எனக்கு ஒரு மௌத்து வரக்கூடாதா, எனக்கு ஒரு அழிவு வரக்கூடாதா, இப்படியெல்லாம் ஒருத்தன் ஒரு மூமின் அப்படி கேட்கக்கூடாது, கேட்க மாட்டான். அவன் ஒரு நெருக்கடி என்றால், ஒரு உச்சகட்ட ஒரு பிரச்சனையா இப்படித்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நான் உயிர் வாழ்வது சிறந்தாக இருந்தா என்னை உயிர் வாழவை, நான் மரணிப்பது சிறந்தாக இருந்தா என்னை மரணிக்க செய், நீதான் அதை அறிந்தவனாக இருக்கிறாய் என்றுதான் கேட்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, இது புகாரில 5671 செய்தி. நபிமார்களுக்கு நபி தோழர்களுக்கு வராத சோதனையா, அவங்க அதை எவ்வளவு பொறுமையோடு அதிலே அவர்கள் செயல்பட்டார்கள். அடுத்து வருவோம் 34வது துவாவுக்கு வருவோம். இந்த துவாவை பொறுத்தவரையில் நாம் மாலையில் ஓத வேண்டிய, பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய துவா, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வே அந்த நிறைவான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடியவன். அவன் அவன் நாடினால் தான் என்ன செய்யும், எதுவும் தீங்கு செய்யும். அவன் நாடவில்லையா தீங்கு செய்யாது, அப்படியா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நான் பார்க்கிறோம், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறது, ஒரு பெரிய மீன் விழுங்குகிறது. ஆனா அந்த மீனுக்கு என்ன அனுமதி இல்லை, அவரை உணவாக கொள்ள முடியாது, அவரை உணவாக கொள்வதற்கு அனுமதி இல்லை, அவரை பாதுகாப்பதற்கு தான் ரப்புடைய கட்டளை. சுப்ஹானல்லாஹ். எண்ணி பாருங்கள், இப்படி எத்தனை எத்தனை சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கில் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் போது அவன் நம்மை பாதுகாப்பான். அவனது ஆற்றலின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த துவாக்களை ஓத வேண்டும். ஏதோ சடங்குக்காக காலை மாலை துவாக்களை ஓதிவிட்டு செல்வது என்பதல்ல, முழு நம்பிக்கையோடும் ஈமானோடும் அவற்றை நாம் ஓத வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு என்னை ஒரு தேள் கொட்டி விட்டது, அதனால் நான் நிம்மதியான தூக்கத்தை இழந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மாலையில் இதை சொல்லியிருந்தால், இதை கூறியிருந்தால் அது உங்களுக்கு தீங்கிழைத்திருக்காது என்று கூறினார்கள். இந்த துவா நிறைய பேருக்கு துவா தெரிந்த துவா தான். ஆனா எத்தனை பேர் இதை ஓதினோம்? இதை மாலையில் இன்றைய ஓதினவங்க எத்தனை பேர் எண்ணி பாருங்க. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்ல 5248வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் 35வது துவா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா. அதானை ஒருவர் செவியேற்கிறார். அதானை செவியேற்ற பிறகு ஒருவர் இப்படி சொல்வாராக இருந்தால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ரதீது பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன். வ பி முஹம்மதின் ரசூலஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக பொருந்திக் கொண்டேன். வ பில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். இப்படி சொல்லிட்டு என்ன செய்வார்? அவர் தொழுகைக்கு தான் போவார், அப்படித்தானே? சொல்பவர் என்ன செய்வார்? தொழுகைக்கு போகாம இருப்பாரா? தொழுகைக்கு தான் செல்வார். ஏன்? நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ரசூலாக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை எனது தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற அந்த நிறைவான உள்ளத்தோடு இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 630வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து இறுதியாக நறுமை சகோதரர்களே, இதில் நாம் வருவோம். அதாவது காலை மாலை ஓதக்கூடிய சய்யிதுல் இஸ்திக்ஃபார், சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான துஆ. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இன்றைக்கு இந்த காலையில ஓதியவர்
மாலையில் ஓதியவர் யாருன்றது கொஞ்சம் உங்க உள்ளத்தோட்டு கேட்டு பாருங்க. இன்றைக்கு காலையில் நீங்க இந்த துவா ஓதினீங்களா? மாலையில் இந்த துவாவை ஓதினீர்களா? எவர் இதை உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் ஓதுவாரோ, காலையில் ஓதி அவர் மாலையாவதுக்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம். மாலையில் உறுதியான ஈமானோடு ஓதுகிறார், காலையாவதுக்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று மிக பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. இது நாங்க ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதை தவறவிடக்கூடாது. ஆதாரப்பூர்வமான செய்தி புகாரில் 6306 செய்தி. ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப், லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, خلقتني, நீதான் என்னை படைத்தாய், வான அப்துக், நான் உனது அடிமை, வான அலா அஹ்திக் வ வஅதிக் மஸ்ததஅது, உன்னிடம் செய்து கொண்ட வாக்குறுதியில் நான் இயன்ற அளவு நான் இருக்கிறேன், அந்த வாக்குறுதியை நான் எனது சக்திக்கு உட்பட்டு நான் அதை நிறைவேற்றுவேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றின் ஷர்ரில் தீங்கில் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களை நான் உணர்ந்து விட்டேன். அபூ பிதம்பி, எனது பாவங்களை நான் உணர்ந்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயா. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், உன்னை தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை என்று இதை ஓதும் போது சுப்ஹானல்லாஹ், ஒரு பொருளை உணர்ந்து விளங்கி ஓதும் போது அது மிக பெரும் ஒரு ஈமானிய பலத்தை, ஈமானில் அதிகரிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். எனவே அல்லாஹ்வோடு செய்த உறுதிமொழி, வாக்குறுதி, அந்த உறுதிமொழியை, வாக்குறுதியை நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் புதுப்பிக்க வேண்டும். அப்படிதானே? நாங்க ரப்போடு செய்த உறுதிமொழி என்ன? நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன், நீ எனது ரப், நான் உனது அடிமை என்று நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி மறக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அந்த உறுதிமொழி புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இதற்குரிய சிறப்பு என்ன? சொர்க்கம். ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் அந்த உறுதிமொழியை புதுப்பிக்கிறோம். ஒவ்வொரு ரக்காத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே வணங்குகிறோம், நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ரப்போடு செய்த அந்த உறுதிமொழி ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றுமாக இருந்தால் அதற்கு நிறைவான கூலி அல்லாஹு தஆலா தரக்கூடியவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, துஆ என்பது ஒரு மூமினுடைய மிக பெரும் ஒரு ஆயுதம். ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றுதான் துஆ, பிரார்த்தனை. எதற்கும் அவன் ரப்பை முன்னோக்க வேண்டும். எந்த ஒன்றுக்கும் அவன் ரப்பிடம் முதலில் முறையிட வேண்டும், ரப்பிடம் சொல்ல வேண்டும், ரப்பிடம் அதை சொல்லிவிட வேண்டும். எனவே அதற்காக அவர் உட்கார்ந்து உழு செய்து கொண்டு கிப்லா முன்னோக்கினது கிடையாது. அந்த நேரத்தில் உடனே யா அல்லாஹ், இதை நான் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன், இதை நான் உன்னிடம் முறையிடுகிறேன். ரப்பின் பால் திரும்ப வேண்டும், ரப்பை முன்னோக்க வேண்டும், ரப்பிடம் முதலில் சொல்ல வேண்டும். அவருடைய ஈமான் உடைய நிலையை அங்கதான் அவர் பார்ப்பார். உண்மை அல்லாஹ்வின் மீது அவர் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த துஆ என்ற வணக்கம் அவரிலிருந்து வெளிப்படும். எனவே நாம் இந்த மிக முக்கியமான இந்த ஆயுதம் பார்க்கிறோம். பத்ருடைய போர் நாளை நடைபெற போகிறது என்ற போது நபி அவங்க தனது கையில் எடுத்த ஆயுதம் துஆ. தனது கையில் எடுத்த ஆயுதம் துஆ என்ற ஆயுதத்தை தான் கையில் எடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவு முழுக்க துஆ செய்து துஆவில் ஈடுபட்டார்கள். எனவே ஒரு மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் துஆ. எனவே அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக, ரப்பிடம் கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.